அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது கால் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பையில் கல் கற்கள். நமக்கு பித்தப்பை அப்படிங்கிறது கால் பிளாடர். அது நம்மளோட மார்பகத்துக்கு கீழே வயிறுக்கு மேல ரைட் சைட்ல இருக்கு. அப்போ அந்த இடத்துல நமக்கு பித்தப்பையில கல் கற்கள் இருந்தால் வலி ஏற்படும், லேசான வீக்கம் ஏற்படும். அது இல்லாம இந்த ஆர்ம்ஸ்ல வலி வரலாம் சிலருக்கு. காலையில எழுந்த உடனே ஒரு பித்த வாந்தி, பித்த நீர் வெளியேறுதல் அப்படி இருக்கலாம். கொஞ்சம் அஜீரணம் இருக்கலாம், நெஞ்சு கரிப்பு இருக்கலாம், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம், இன்டைஜஷன் ஏற்படலாம், மலச்சிக்கலம் இருக்கலாம். வலி தாங்க முடியாத அளவுக்கு ஓவர் பெயினாக இருந்தால் எமர்ஜென்சி சர்ஜரி தான். இதே லேசான வலி, ஆனா பித்தப்பையில கல் இருக்கு. சிலருக்கு வலியே இருக்காது, ஆனா பித்தப்பையில கல் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வலி தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது டெஸ்ட்டுக்கு போகும்போது ஜென்ரல் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மாஸ்டர் செக்அப் போகிறோம், அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், கால் பிளாடர் ஸ்டோன் அப்படி ஏதாவது நமக்கு நோட் பண்ணி இருக்கிறத கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்ன வரைக்கும் நமக்கு வலியே இருந்திருக்காது. இப்போவும் உங்களுக்கு பித்தப்பை இருக்கிற இடத்துல வலி இருக்காது, ஆனால் ஸ்டோன் இருக்கு. அதை வச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பித்தப்பையில் கல் வராமல் தடுக்கவும் சில உணவுகள் இருக்கு. வந்ததை மெயின்டைன் பண்ணி கரைக்கவும் ட்ரீட்மெண்ட், டயட்டு, மெடிசன்ஸ், ஆயுர்வேத மருந்துகள் இருக்கு. அது இருக்கிற இடம் பொறுத்து, இருக்கிற சைஸை பொறுத்து நம்ம பார்க்கணும். இதே டயபெட்டிக் பேஷண்ட்னா ரொம்ப 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 கவனமாக, பித்தப்பையில் கல் இருந்தால் கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு அது போய் உட்கார்ந்து அழுகிய நிலை ஏற்படலாம், வெடிக்க செய்யலாம், அப்போ ஓவர் வலி வரலாம். அப்போ நமக்கு மஞ்சக்காமலை ப்ளஸ் கால் பிளாடர் ஸ்டோன் பெரிய இஷ்யூ ஆகிடும், உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவங்க கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு வேண்டியான மெடிசன்ஸு, டயட்டு, ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ ஜென்ரலாக நான் உங்களுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன். நல்ல ஃபைபர் நிறைந்த உணவுகள், நார் சத்துள்ள உணவுகள், காய்கறி, கீரைகள், பழங்கள், கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்கலாம். அதுலேயும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பித்தப்பையில் கல் இருந்தால் ஜீரணமாகும், இல்லை பித்தப்பையில் கல் வராமலும் பாதுகாக்கலாம். வேர்க்கடலை இருக்கு இல்லையா, நம்ம ஜென்ரலாக டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாக்க முடியும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேர்க்கடலை ரொம்ப நல்லது. இது குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாக்கும் தன்மை ஒரு பக்கம், சர்க்கரை வியாதியே வராது பாதுகாக்கும் தன்மை இன்னொரு பக்கம் இந்த வேர்க்கடலை நல்லது. அடுத்தது மலச்சிக்கல் எல்லாமே பார்த்துக்கொள்ளும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். புரதச்சத்து குறைபாடே இருக்காது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வேர்க்கடலில் மாத்திரம். அதே போல் உங்களுக்கு இந்த ஆயில் புல்லிங் சொல்லி கொடுப்போம், நல்லெண்ணெய் டெய்லி காலையில், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் சாயந்தரம். அதை நீங்கள் காலையில் உணவுக்கு முன்பு நல்லா ஆயில் புல்லிங் பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டு வெளியே துப்புறதில்லை. அதே போல் ஆலிவ் ஆயில், அது உங்கள் நோயின் தன்மைக்கு ஏற்ப சைஸை பொறுத்து எத்தனை டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும், எவ்வளோ அளவு அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுப்போம். கூடவே டயட் கொடுப்போம், கூடவே மெடிசன்ஸ் கொடுப்போம். முடிந்த அளவு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெருசு இருக்கிற இடம் பொறுத்து தான் உங்களுக்கு சிகிச்சை முறைகள் சொல்ல முடியும். இதே சின்ன சின்னது இருக்குது, உங்களுக்கு வலியே இல்லை ஆனால் இருக்குது, இல்லை வலி இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த வலி குறையும், கரையிறதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது, டயட் இருக்குது. அதை கடைப்பிடித்தால் பலன் உங்கள் கையில். நீங்கள் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.
அன்னை மரியே வாழ்க.